ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ மகாபெரியவா சரணம். இந்த பதிவுல மகாபெரியவாளோட வாழ்க்கை வரலாறு, அவர் பிறப்பு முதல் இறப்பு வரை அவர் செய்த எண்ணிலடங்காத சாதனைகள், கர்மயோகியா ஓய்வே இல்லாம லோக சேமத்துக்காக அவர் நடத்திய எளிமையான யாத்திரைகள், இதையெல்லாம் என்னால முடிஞ்ச அளவுக்கு மகாபெரியவாளோட கருணையால உங்களுக்கு சொல்றேன். மகாபெரியவாளோட பரிபூர்ண ஆசியும், காமாட்சி அம்பாளோட அருளும், கடைக்கண் பார்வையும் என் கூடவே இருந்து எனக்கு அனுகிரகம் செய்யட்டும். மகாபெரியவாளின் தேசப்பற்று. பெரியவாளுக்கு நம்ம பாரத தேச கலாச்சார ஒற்றுமையில ரொம்ப நம்பிக்கை இருந்தது. இன மத வேறுபாடுகளை கடந்து ஒற்றுமையான இந்தியாவா நம்ம நாடு இருக்கணும்னு சொல்லுவார். இந்த நாடு அந்நிய தேசத்துல இருந்து விடுதலை அடைஞ்சு சுதந்திரமான தேசம் ஆகணும்னு நினைச்சார். அந்த எண்ணத்துல ரொம்ப தீவிரமா இருந்தார். 1918 வருஷத்துல மகாத்மா காந்தி கொண்டு வந்த சுதேசி இயக்கத்துல காதி துணியதான் நாம உடுத்தணும்னு ஒரு தீர்மானம் கொண்டு வந்த அந்த செய்தி பரப்பப்பட்டது. அந்த செய்தி தெரிஞ்ச உடனே பெரியவா அவர் வாழ்க்கை முழுமையும் காதி துணியதான் உடுத்தினார். மடத்துல இருக்கிறவங்க கிட்டையும் தன்னோட பக்தர்கள் கிட்டையும் நீங்களும் காதி துணியையே உடுத்துங்கோன்னு அன்பான கட்டளை இட்டார். அந்த காலகட்டங்கள்ல சுதந்திர இந்தியாவுக்காக அரசியல் ரீதியா கொள்கை ரீதியா நம் தேச மக்கள் எல்லாரும் ஒன்று திரள வைக்க எல்லா விதத்திலையும் பலவிதமான பரப்புரைகள் நடந்தது. பெரியவா நம் பாரத புண்ணிய பூமி, கொள்கை ரீதியா ஒன்னு திரள்றது ரொம்ப சரி, இருந்தாலும் ஆன்மீக ரீதியான பலமும் நம் ஜனங்களுக்கு தேவைன்னு முடிவு செஞ்சார். மகா பெரியவா அவர்களின் முதல் விஜய யாத்திரையும், மகாத்மா காந்தியடிகள் மற்றும் பெரும் தலைவர்களுடன் சந்திப்பும். 1919 வருஷம் பெரியவா தன்னோட விஜய யாத்திரைய ஆரம்பிச்சார். யாத்திரைக்காக அவர் ஆரம்ப காலங்கள்ல பல்லக்குல பிரயாணம் செஞ்சார். ஆனா கொஞ்ச நாள்லயே பல்லக்கு எல்லாம் வேண்டாம், பாத யாத்திரை தான் சரின்னு முடிவு செஞ்சார். கடைசி வரை பாத யாத்திரையாகத்தான் திக்விஜயம் செஞ்சார். ஆதிசங்கரர் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை எப்படி பாத யாத்திரை செஞ்சு ஆன்மீக பலத்தை பாரதம் முழுக்க பரப்புனாரோ அதையே பெரியவாவும் செஞ்சார். இது பெரியவாவை ஃபாலோ பண்ற பக்தர்களுக்கு ஒரு உத்வேகத்தையும் புத்துணர்ச்சியையும் கொடுத்தது. பல சுதந்திர போராட்ட வீரர்களை, தேச தலைவர்களை சந்திச்சார். சுதந்திர இந்தியா எப்படி இருக்கணும்னு மடத்தோட தலைவரா தன் கருத்துக்களை சொன்னார். பட்டீஸ்வரத்துல சுதந்திர போராட்ட தியாகியான சுப்பிரமணிய சிவாவை சந்திச்சார். அப்போ சிவாவுக்கு தொழுநோய் வந்திருந்தது. அவரை பக்கத்துல அழைச்சு அன்பா பேசி நம் நாடு நிச்சயம் சுதந்திரம் அடையும், கவலை வேண்டாம்னு சொன்னார். அவரை ஆசீர்வாதம் செஞ்சார். ராமேஸ்வரம் கோவிலுக்கு போறச்சே 3 கிலோமீட்டர் ஆற்றுப்பாலத்தை கடக்க நடந்தே போனார். அந்த காலத்துல தரைப்பாலம் கிடையாது. ராமேஸ்வரம் ஆத்துல மண் எடுத்து கங்கை ஆற்றுல அதை கரைக்க சங்கல்பம் எடுத்தார். அவர் 12 வருஷம் நடைபயணம் செஞ்சு அங்க அடைஞ்சப்போ நம்ம நாடு கலாச்சாரம், பாரம்பரியம், மனோபலம், ஆன்மபலம் எல்லாத்துலயும் ஒற்றுமையான நாடா, ஒருங்கிணைந்த இந்தியாவா மாறியது. அங்க இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் காதி வஸ்திரங்களை விநியோகம் செஞ்சார். அவர் தன்னோட யாத்திரையில பல தலைவர்களை சந்திச்சார். நேஷனல் லீடர்ஸ் தேசபந்து சித்ரங்கதாஸ், எஸ் சத்தியமூர்த்தி இவங்களை சந்திச்சு தன்னோட பரிபூர்ண ஆசிகளை வழங்கினார். ஆச்சாரியா அப்போ என்ன பேசினார் தெரியுமா? எல்லா அரசியல் கட்சிகளும் மக்கள் நலனை முன்னிறுத்தணும். நான் சந்நியாசி, என்னால எந்த அரசியல் கட்சியையும் சார்ந்து செயல்பட முடியாது. நான் நம்ம நாடு விடுதலை அடையும் தருணத்தை ஆவலோட எதிர்நோக்கின்னு இருக்கிறேன்.
இந்த நாடு அந்நிய தேசத்துல இருந்து மட்டும் விடுதலையானா போராது. அந்நிய உடைகள் அவங்க பாரம்பரியத்துல இருந்தும் விடுபடணும்னு சொன்னார். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த புருஷோத்தமன் தாஸ் டண்டன் பகதூர் சப்ரு மகா பெரியவாளை சந்திச்சு அவரோட அருளை வாங்கிண்டா. மகா பெரியவாளோட அறிவாற்றல், சமூக அக்கறைய பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. ஆன்மீக ரீதியா மகா பெரியவா ஒரு விடுதலை போராளி தான். அவர் மக்கள் பிறப்பு இறப்புங்கிற சுழல்ல இருந்து விடுபட போராடினார். பெரியவா இந்த நாட்டுக்கு அரசியல் ரீதியா விடுதலை கிடைச்சாலும் மக்கள் தங்களோட ஆன்மீக உள்ளுணர்வுல இருந்து நழுவக்கூடாதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டார். மெட்ராஸ் மாகாணத்தோட அரசாங்கம் இந்து சமய கோவில்கள் கலாச்சாரம் சம்பந்தமா அதை ஒழுங்கு செய்யறதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வர்றப்போ மகா பெரியவா அந்த வக்கீல்களை சந்திச்சு அறிவுரைகளை சொன்னார். இது சம்பந்தமான சட்டத்துக்கு வரைவு வடிவம் கொடுக்க பெரியவா செஞ்ச தொண்டுக்காக பனகல் முக்கிய மந்திரி ராஜா, ஜஸ்டிஸ் பார்ட்டியை சேர்ந்தவர் பெரியவாவோட ஆலோசனைகளுக்கு நன்றி சொன்னார். மகா பெரியவா வேதாந்தம், மீமாம்சம் போன்ற விஷயங்களுக்கு ரொம்ப நம்பத்தகுந்த உரிமை உள்ள ஆதாரமா திகழ்ந்தார். அந்த கருத்துக்களை எளிய மக்களுக்கு கதைகள், உதாரணங்கள் மூலமா தெளிவுபட சொல்றதுல ரொம்ப திறமையானவரா இருந்தார். அவர் உலக வரலாறு, ரொம்ப முக்கியமா நம்ம இந்து கலாச்சாரத்தோட தாக்கத்தை, அதனால நம்ம மனித நேயத்துக்கு உண்டான நன்மைகளை தீவிரமா ஆராய்ச்சி செய்ய ரொம்ப பிரயத்தனப்பட்டார். பெரியவா ஜெயின மதத்தோட படிகங்களாக நார்த்தாமலை, சித்தன்னவாசல்ல இருக்கக்கூடிய ஃப்ரெஸ்கோ ஓவியங்களை ஆழமா படிச்சார். குடிமியா மலை 7வது நூற்றாண்டை சேர்ந்த இசை சம்பந்தமான புராதன ஆதாரங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல பெரியவாவுக்கு ஆர்வம் அதிகம். தமிழ் தாத்தா உவே சுவாமிநாத ஐயர் தமிழ் மொழியோட பழமையான ஓலைச்சுவடிகள், மனுஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் தூசி தட்டி தமிழ் மொழிய, அதோட பழங்கால நினைவு சின்னங்களை உலகுக்கு தெரிய வச்சார். பெரியவா அவரோட இந்த தமிழ் ஆர்வம், அவர் செஞ்ச ஆக்கப்பூர்வமான செயல்களை, தொண்டை பாராட்டி உவே சுவாமிநாத ஐயருக்கு தட்சிணதயா கலாநிதிங்கிற பட்டத்தை கொடுத்தார். புகழ்பெற்ற பண்டிதர் பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் பெரியவாவோட அன்பு கட்டளையை ஏத்துண்டு தமிழ், சமஸ்கிருதம் ரெண்டையும் பாதுகாத்து நம்ம சந்ததிகளுக்கு எப்படி இத ஒழுங்கான முறையில கொண்டு சேர்க்கிறதுங்கிற ஆராய்ச்சியில ஈடுபட்டார். பெரியவாவுக்கு 17 மொழிகள் மேல ஆதிக்கம் செலுத்துற அளவுக்கு புலமை, அறிவுத்திறன் உண்டு. இது மட்டும் இல்லாம பல அந்நிய நாட்டு மொழிகளும் அவருக்கு தெரியும். பெரியவா ராஜா சார் அண்ணாமலை செட்டியார அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆரம்பிச்சதுக்காக வெகுவா பாராட்டினார். திருமணங்கள்ல வரதட்சணை வாங்குற வழக்கத்தை பெரியவா விரும்புறதில்லை. அவர் வரதட்சணையை பத்தி என்ன சொன்னார் தெரியுமா? ஜனங்க இப்படி வரதட்சணை வாங்குறதால ஸ்திரீகள் எல்லாம் பல நாட்கள் திருமணமாகாம கஷ்டப்படுறா. இனி வரதட்சணை வாங்குறத அடியோட நிறுத்தணும். அப்படி மீறி வரதட்சணை வாங்கினா திருமண பத்திரிகையில காஞ்சி பெரியவாவின் அருளால்னு பிரசுரிக்க வேண்டாம்னு கடுமையா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, அவரோட உபதேசங்கள் ஆடம்பரத்தை குறைக்கணும், எளிமையா இருக்கணும், பணம், சொல், ஆசை, கோபம் இந்த மாதிரி விஷயங்கள்ல சிக்கனமா இருக்கணும், இறை சிந்தனை எப்பவும் இருக்கணும். இப்படி இருந்தா அம்பாள் நிச்சயம் உனக்கு துணையா இருப்பாள்னு சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட பல தெய்வங்கள் வழிபாடு இந்து மதத்துல மட்டும் ஏன்னு கேட்டாங்க. அதுக்கு பெரியவா, நாம சாப்பிடுற உணவு மண்ணிலிருந்து தான் விளையிறது. ஒவ்வொரு உணவும் ஒவ்வொரு தினுசான சுவைகள்ல இருக்கு. சிலருக்கு காரம் ஒத்துக்காது, சிலருக்கு இனிப்பு ஆகாது. இப்படி குணங்கள், உடல் வாக்குக்கு ஏத்த மாதிரி உணவு முறையில மாற்றம் தேவை. அதனால தெய்வங்களும் அப்படித்தான். எல்லாம் ஒரே பிரம்மத்தோட வடிவம், மூர்த்தி பேதம் தான் வேற. இந்த தத்துவம் தான் பல தெய்வ வழிபாடுன்னு சொன்னார்.
இப்படி அவரோட உபதேசங்கள் எளிமையாகவும் கருத்து ஆழமாகவும் ஏற்றுக்கொள்ளும்படியாகவும் இருக்கும். கேரளா நள்ளிசேரிங்கிற இடத்துல ஒரு கோசாலையில ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க 2 பெரும் தலைவர்களோட சந்திப்பு அக்டோபர் 15, 1927 அன்னைக்கு நடந்தது. 57 வயதுள்ள மகாத்மா காந்தியடிகள் 33 வயதுள்ள மகா பெரியவாவை சந்திச்சார். அவங்க 2 பேரும் மண் தரையில காவி துணி விரிச்சு அந்த விரிப்பின் மேல உட்கார்ந்து உரையாடினாங்க. மகா பெரியவாவுக்கு இந்த மதிப்புமிக்க தேச தலைவர் இப்படி எளிமையான ஆன்மீகம் கலந்த வாழ்க்கை முறை வாழ்றத பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பால் பிரெண்டன்கிற பிரிட்டிஷ் ஆன்மீக புத்தக எழுத்தாளர் இந்தியாவுக்கு வந்தார். அவரோட ஆழமான ஆன்மீக தேடலை உணர்ந்த பெரியவா அவர்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? தேசங்களுக்குள்ள இருக்கிற ஆன்மீக புரிதல் தான் எல்லா தேசங்களுக்கும் நன்மை கொடுக்கும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் உள்ள தெய்வீக தன்மை அவனை நிச்சயம் கடவுளின் பக்கம் திருப்பும். எதிர்காலம் ஆசியா, ஐரோப்பா இரண்டுக்கும் இடையில உள்ள நல்ல விஷயங்களை ஒன்று சேர்க்கும். அப்படிப்பட்ட எதிர்காலத்துல உலகம் உயர் நோக்கங்களோட சமநிலையில சீரா இயங்க ஆரம்பிக்கும். நாம பொறுமையும் அடக்கமும் கடைபிடிக்கணும். நீங்க என்ன எதிர்பார்த்து இந்தியாவுக்கு வந்தீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். நீங்க போய் திருவண்ணாமலையில இருக்கிற ரமண மகரிஷியை சந்திக்கணும்னு சொன்னார்.